2020 எப்படி இருக்கும் தெரிஞ்சிருந்தா, லாக்டவுன் கிட்டத்தட்ட 10 மாசம் நீங்கள் செயல்பட முடியாம ஆயிரும். அப்படி ஆண்டவரே, அந்த செயல்பட முடியாத காலத்துல, லாக்டவுன் பீரியட்ல நாங்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது? அந்த நேரத்தில் செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கும்ல. நல்லா பாருங்கள், இந்த கேட்டர்பில்லர் பார்த்துருப்பீங்க, கம்பளி பூச்சி நெளிந்து கொண்டிருக்கும், அப்படியே போய்கொண்டிருக்கும். திடீரென்று அப்படியே உடம்பு சுருட்டி அப்படியே சுருளே மாறி, அது வரைக்கும் மேலே முள்ளா இருக்கும். அந்த முள்ளு மேலே பட்டா கூட அப்படியே அலர்ஜி ஆயிரும், தடிப்பாயிரும், பார்க்கவே அருவருப்பா இருக்கும். செவத்தில் அப்படியே போய்கொண்டிருக்கும். திடீரென்று அப்படியே தன்னை சுற்றி ஒரு கூட்டை அமைத்து கொண்டு தன்னுடைய உடம்பிலிருந்து வருகிற பசை வச்சு அப்படி உருண்டையா மாறிடும். லாக்டவுன் சில நாட்கள் உள்ளேயே இருக்கும். ஏறத்தாழ 21 நாட்கள் லாக்டவுன்ல இருக்கும். 21வது நாள் லாக்டவுன்ல உள்ள இருக்குங்கிறக்கா சும்மா இருக்கல. அதற்குள்ள வேறு ஏதோ ஒரு வளர்ச்சிதை மாற்றம் உண்டாகிறது. அது 21வது நாள்ல வெடித்து வரும்போது அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளியே வரும். பட்டர்ஃப்ளை வெளியே வரும். அந்த பட்டர்ஃப்ளை அது வர்றதுக்கு முன்னால் அது தோற்றம் அப்படித்தான், அசிங்கம் தான், அருவருப்பு தான், தொட்டா நம்ம மேல ஒட்டி கொள்ளும் தான், அலர்ஜி தான். ஆனா ஒரு லாக்டவுனுக்குள்ள போயிட்டு வந்த உடனே அது வேறையா மாறி விடுகிறது. இன்னைக்கு நமக்கு லாக்டவுன் புதுசு. ஆனால் நீங்கள் பிறப்பதற்கு முன்னால 10 மாசம் லாக்டவுன்ல இருந்தீங்க. லாக்டவுன்ல இருக்கும்போது உள்ளே தானே வளர்ந்தீர்கள். நீங்கள் லாக்டவுனுக்குள்ள தானே வளர்ந்தீங்க, இருட்டு அறைக்குள்ள தானே வளர்ந்தீங்க. எல்லா மனித உயிரும், எல்லா உயிர்களும் அப்படித்தானே லாக்டவுன்ல இருந்தானே வெளியே வந்த. அப்ப உள்ளே நீ செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது, அங்கே ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அங்கே ஒரு கிரியை இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது, ஒரு ஷேப் ஒன்றை உண்டாக்குகிறது. தான் லாக்டவுன். ஆண்டவர் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை உள்ளே வைத்து கதவை பூட்டின போது உள்ளே அவர்களுக்கு ஒரு வேலையை வைத்திருந்தார். நம்ம 10 மாதம் அடைக்கப்பட்டிருந்தோம். என்ன செய்வது நமக்கு தெரியல. உட்கார்ந்து மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தோம். சோசியல் மீடியாவில், வலைத்தளங்கள்ல, டிக்டாக்ல பேசிக் கொண்டிருந்தோம். தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஏதோ வெட்டித்தனமா நேரத்தை, பொழுதை போக்க வேண்டும் என்று. மற்றவர்களை குறித்து நியாயம் சொல்வது நம்முடைய வேலை அல்ல. வெளி உலகத்தில் இருக்கவும் அப்படித்தான் இருப்பான். லாக்டவுன்ல உள்ள ஏதாவது செய்யலாம், அப்படிதான் செய்வான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் அதையே செய்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது. இது ஒரு கூட்டுப்புழுவின் காலம். இந்த நாட்கள் முடிந்து வெளியே நீ புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய பார்வையிலே அழகிய வண்ணத்து பூச்சியை போல் நீ வெளியே வரணும். உன்னை கர்த்தர் உருவாக்குவதற்காகத்தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது.